தலைவர் என்ன சும்மா இதுவா பலம் பலம் இல்லாத ஆளா? அவன் தன்மான சிங்கமே அவரு. எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாலும் அவர் வந்து கீழே இல்லாம ஸ்டெடியா நிக்கிற ஆளியா? அவர்கிட்ட வந்து பேசுற என்ன பேசுற? கேக்குறேன் பார், எங்க தலைவங்கிட்ட வச்சுக்காத. தலைவர் சத்தம் போடாம இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எதை நோக்கி போகிறது என்பதை சிந்திக்கும் போது நாம் இன்றைய தினம் இங்கே ஏன் இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பா யாரோ பெண் குழந்தை, 3 வயசு பெண் குழந்தை நம்ம இதுவாண்ட இருக்கான் இந்த சங்கத்து முன்னாடி. கொஞ்சம் யாராக இருந்தால் போய் கூப்பிட்டுங்க. சும்மா குழந்தைய கூப்பிட்டாரு, அறிவு இல்லை, கையோட பிடிச்சி வேண்டியதானே? நான் பேச்சு அப்படியே கிழிச்சிட்டு போகிறேன். குழந்தைய வர கூப்பிட்டு என் வீட்டில் தூங்க வச்சு வருது. அப்புறம் குழந்தைய காண கேட்டாங்கன்னா இவங்களால தானே கேச போடுங்க. பெண் குழந்தைப்பா, பச்சை கலர் கவுன் போட்டிருக்கு. யாரோ வந்து சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருங்க. தலைவர் தலைவர் பேசுற தலைவர் பேசுற. ஓ பாரு, அசிங்கமா திட்டிட்டு இருக்கானா அந்த பொண்ணு. என்ன பொண்ணை வளர்த்துறீங்க? குழந்தை பொண்ணு, சின்ன பொண்ணை. அங்கே நம்ம கட்சிக்காரங்க திட்டிட்டு இருக்கா அசிங்கமா. 3 வயசுல எப்படி திட்டுருக்கா? கூட்டு பாப்பா கற்றுங்க பொண்ணை. யாராவது தூங்கி போயிட்டா அப்புறம் தலைவர் தப்பா நினைக்கிறேன். தலைவர் பேசுறாரு, கொஞ்சம் மரியாதையா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம கேட்டுங்கம்மா. தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாரு. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் என்ன சொல்ல போகிறேன், இதுதான் உங்ககிட்ட பிடிக்காத விஷயம். ஒரு பொருளை எடுத்துனா சரியா பாத்துக்க மாட்டீங்களா? 2 வீலர் சாவியான் யாருக்குன்னு தெரியல. 2 சாவி இருக்கு, 1 சின்ன சாவி இருக்கு. அதில் வந்து இந்த கோயில் மணி மாதிரி டிங்கி டிங்கின்னு ஆடுற மாதிரி ஒரு மணி இருக்கு. யாராவது அடையாளம் சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு அப்புறம் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பைக்கு காணா சாவியை காணா நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏப்பா எடுத்துன்னு அந்த பொருளை ஒன்று சரியா வச்சுக்க தெரியலப்பா. அந்த துப்பு இல்லைன்னா ஏன்டா இங்கே வரீங்க? என்னடா கேட்குறீங்க? ஏன்டா அறிவு இல்லாமல் இருக்கீங்க? இவர் முன்னாடி திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், அவ்வளோதான். மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க நான். தலைவர் பேசுவார். என்ன தலைவர் இந்த மேடைக்கு ஏற்ற ஆமா ஒரு என்ன இங்கே கூட்ட சொல்றாரு. யாருமா லட்சுமி? யார் லட்சுமின்னு? உன் புருஷன் வீட்டில் வந்துருக்கா? நான் போ கூப்பிட்றான். 50 ரூபா கொடுப்பானா இங்கே வந்துருதா? போமா. இங்க ஒரு குழந்தை 3 இந்த மேடையில் இருக்கின்ற 2 சாவி நாம் இன்று பல வண்டிகளுக்கான சாவியை தேடிக்கொண்டு ஒரு மனிதன் வீட்டிலே பொண்டாட்டி விட்டு அவருடைய கணவர் கூட்டத்துக்கு நம்ம விசிட்டு வாங்க சொல்லுற. விசிட்டு வாங்க, நீங்க வாங்க சொல்லுற. எதரா பேச? சாதியை காணுன்ற, குழந்தைய காணுன்ற, பொண்டாட்டி பூர்த்தவன்ட்டான் தலைவர. இன்றைய தினம் எவ்வளவோ பொருள்கள் தொலைகின்றது, கிடைக்கின்றது. தலைவர விஷயத்துக்கு பேசுங்க. கூட்ட கட்சிக்கு கூட்டிட்டு வாங்க. மறந்துட்டேன். நாம் இருக்கு தலைவர் கூட்டம் கூடியது யாரும் கவலைப்பட வேணாம். எல்லாருக்கும் பிரியாணி இருக்கு. எல்லாருக்கும் பிரியாணி. கூட்டம் முடிச்சதும் பிரியாணி இருக்கு. யாரும் ஒன்றும் பிரச்சனை. இன்னும் பிரியாணி வரல. குவாட்டரும் இருக்கு. அதான் குவாட்டரும் இருக்கு. குவாட்டரும் பிரியாணி எல்லாருக்குமே இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்தால் பிரியாணி போட்டு விஷயத்துக்கு வா. தெரியுது. நாம் இன்று எதற்காக கூடியிருக்கிறோம்? அததான் அரை மணி நேரமா சொல்லியிருக்கீங்க. அதற்காக தான் கூடியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அது எதற்காக என்று என் வாயிலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். எதிரா டைலாக் மறந்துட்டீங்களா? எழுதி தானே படிப்பீங்க. சொல்லும் பாரு. இந்த கட்சி கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறோம், என்ன நான் சொல்ல போகிறேன், என்ன சொல்ல தயாராக இருக்கிறேன் என்றால் கொலைப்பட்டியடா. இன்று ஒரு மனிதனுக்கு அது என்னென்னமோ காணும் சொன்னீங்கடா. என்னப்பா என்ன அங்க என்ன சலசலம் சத்தம்? நீ தீபானா நீ உட்காரு. அங்க என்னடா சத்தம்? இல்ல தலைவர் நீ தான் கேட்கறது. நீ ஒரு தலைவன், அசிங்கமா நீ என்ன சத்தம் கேட்பியா? நான் எதுக்கு இருக்கேன்? உங்களுக்கு மரியாதை இல்ல, இந்த மானம் இல்ல. நான் கேட்கறேன் என்ன சத்தாங்க? யாரு காலப்பட இங்க தலையை எண்ணியாச்சு. ஆளுக்கு
2 பாக்கெட் பிரியாணி 2 குவார்டர் வந்து வாங்கிக்கலாம். சரியா தலைவர்? இப்போ பேசுங்க. சரி பேசுங்க. பிரியாணி வந்து நாங்கள் பாடுற எல்லாத்தையும் முடி வச்சு ஓட்டாங்க. இருந்தாலும் சரி, என்னிடம் இருக்கும் இந்த மேடையில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் நானாக சேர்த்த கூட்டம் அல்ல, அன்பாக தானாக சேர்ந்த கூட்டம். இவர்கள் எது வந்தாலும் நிற்கணும். ஏண்டா என்னடா கூட்டத்து சாத்த தள்ளி விட்டு போறான்டா. நீ தானே சொன்ன அந்த கூட்டம் பரவாயில்ல, இந்த கேட்டம் அப்படியே நீயா சேர்க்கறதுல தானா வந்து சொன்னாங்கண்ணே. அப்படி இருந்தாலும் பேசுவேன்டா, மேடை கடிச்சாவே நான் பேசுவேன். இந்த தினம் எவ்வளவு பேசினாலும் கேட்காது. மைக் செட்டுக்காரன் கட் பண்ணிட்டான். 10 மணி ஆகி போச்சுல. நீ கூட்டத்தை கூட்டி என்னதான் ஏன் பேசணும் இன்னைக்கு? எங்கடா பேச விட்ட நீ? கிளம்பு. போலாமா? சரி பிரியாணி தானே எடுத்து வச்சுருவோம். மைக் செட்டு வந்து வாங்கிக்க. மைக் வாப்பா.